அனுஷ்காவை மகளா தத்தெடுத்த நாசர் இஞ்சி இடு பழகி ஆடியோ விழாவில் ருசிகரம். பாகுபலி, ருத்ரமாதேவி போன்ற சரித்திர படங்களை தொடர்ந்து அனுஷ்கா லீட் ரோல்ல நடிச்சிருக்கும் இன்னொரு படம் இஞ்சி இடு பழகி. இந்த படம் தெலுங்குல ஜீரோ சைஸ்ன்ற பெயர்ல தயாராகி இருக்கு. இந்த படத்துக்காக ஒல்லி குண்டுன்னு 2 விதமான கெட்டப்ல நடிச்சிருக்காங்க அனுஷ்கா. KS பிரகாஷ் ராவ் இயக்கத்துல PVP நிறுவனம் தயாரிச்சிருக்கும் இந்த படத்துல அனுஷ்காவோட ஆர்யா, சோனல், ஊர்வசி, மாஸ்டர் பரத், பிரகாஷ் ராஜ் உள்பட பலர் நடிச்சிருக்காங்க. மரகதமணி இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா நேத்து சென்னையில நடந்தது. அப்போ நடிகர் சங்க தலைவர் நாசர், தயாரிப்பாளர் சங்க செயலாளர் T சிவா, ஞானவேல் ராஜா, AL அழகப்பன், தனஞ்சயன், ஜெயம் ராஜா, மரகதமணி, மதன் கார்கி உள்பட பலர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ நாசர் பேசும்போது, நடிகர் சங்க தலைவர் ஆன பிறகு நான் கலந்துக்கும் முதல் சினிமா நிகழ்ச்சி இது. ஆனா இந்த நிகழ்ச்சியில நான் நடிகர் சங்க தலைவருங்கிற முறையில கலந்துக்கல. என்னோட மகள் அனுஷ்கா நடிச்சிருக்கும் படம்ன்றதுக்காக கலந்துகிட்டு இருக்கேன். அனுஷ்காவை நான் மகளா தத்தெடுத்திருக்கேன். இது யாருக்கும் தெரியாது. மேலும் இந்த படத்தோட கதையை கேட்டதும் அவங்க அந்த கதை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் கமல் சார் தன்னோட படங்களுக்கு பயன்படுத்தும் ஹாலிவுட் மேக்கப் கலைஞர்களை பயன்படுத்திக்க சொன்னேன். ஆனா அவங்களோ அது வேணாம், என்னோட மேக்கப் மேன்களே நல்ல திறமையானவங்க தான், அவங்களையே பயன்படுத்திக்கிறேன், அதோடு இந்த கதாபாத்திரத்தை சவாலா ஏத்து செய்ய போறேன்னு சொல்லியிருக்காங்க. தொழில் மீது பெரிய பக்தி வச்சிருக்கோம் அனுஷ்கா, உழைக்கிறதுக்கு தயங்காதவங்க, அவங்களோட கடின உழைப்பு இந்த படத்தோட ட்ரெய்லர்ல தெரியுதுன்னு பெருமிதமா சொல்லியிருக்காரு நாசர்.